வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டிலின் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அத்தியாயம் 34. மந்திராலோசனை. இன்பத்தை எல்லாம் கொள்ளை கொள்ளையாக அள்ளி கொட்டிய இயற்கையின் இணையற்ற அந்த சூழ்நிலையில் செங்கமல செல்வியின் சேஷ்டைகளால் கனல் பொறிகள் கணக்கின்றி உடலங்கும் வாரி தெளித்ததன் காரணமாக பெரும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் அடைந்த கரிகாலன் சற்று நேரம் செயலற்று நின்றான். அவன் படித்த தத்துவங்கள் எங்கோ காற்றில் பறந்து கொண்டிருந்தன. அவன் சாஸ்திர ஞானம் அஞ்ஞானத்தை சிருஷ்டித்து கொண்டிருந்தது. தர்க்கத்தில் அவனுக்கு இருந்த ஞானம் ஏதோ தர்க்கங்களை அள்ளி கொட்டி கொண்டிருந்ததை ஒழிய அவன் சித்தத்தில் தெளிய சிருஷ்டிக்கவில்லை. காமத்தின் சுழலில் சிக்குகிறவன் கண்ணில்லாதவன் நின்று இதனால்தான் பெரியவர்கள் எழுதியிருக்கிறார்களா என்ற கேள்வி கரிகாலன் புத்தியிலே உதயமானாலும் அந்த கேள்வியை தொடர்ந்து செயலாற்றும் வலிமையை செங்கமல செல்வியின் பூவுடல் பறித்து சென்று விட்டது. சூடாமணி விகாரத்திலிருந்து விதி மட்டும் வேங்கி நாட்டுக்கு அழைத்து செல்லாமல் நேராக அரையன் ராஜராஜன் பாசறைக்கு இழுத்து வந்திருந்தால் கரிகாலன் வாழ்க்கை வரலாறும் நாட்டின் இந்த கட்டத்தோடு முடிந்து போயிருக்கும். பிற்காலத்தில் அவனுக்கு ஏற்பட்ட புகழ்ச்சியும் விருதுகளும் காற்றின் அந்த நிகழ்ச்சிகளிலே புதைப்பட்டு போயிருக்கும். எவரும் நிலை குலைந்து போகக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளிலிருந்தும் வேங்கி நாட்டின் மன்னன் மகளே அவனை காப்பாற்றினாள். செல்வி தனக்கு பின்னால் நின்று ஏதோ வார்த்தைகளை தன் காது கரையில் உதிர்த்ததை மெல்ல மெல்ல சிந்தித்த கரிகாலன் மனம் சில நாள்கள் பின்னோக்கி ஓடி வேங்கி நாட்டிலிருந்து வசந்த மண்டபத்தை அடைந்தது. காமனின் கரும்பு வில்லை போலும் பஞ்ச பானங்களைப் போலும் பஞ்சனையில் கிடந்த பைங்கிலியை பற்றி அவன் மனம் சிந்திக்கலாயிற்று. அந்த இரவுக்கும் இந்த இரவுக்கும் இருந்த நேர் எதிரான வித்தியாசத்தையும் நினைத்து பார்த்ததன் காரணமாக அதுவரை சிலை இந்த கரிகாலன் முகத்தில் கூட மகிழ்ச்சியின் குறிகள் பிளாஷாக படர்ந்தன. இதழ்களும் புன்முறுவல் கூட்டி சிறிதே விரிந்தன. அன்று சாளரத்தின் மூலமாக வெளியே நோக்கி கொண்டு அவள் நின்றாள். அவளுக்கு பின்னால் நெருங்கி நான் நின்றேன். நான் தான் பேசினேன். இன்று எனக்கு பின்னால் இவள் நிற்கிறாள். கிள்ளை முழுகிலே என் காதிலே இந்த கள்ளி உதிர்க்கிறாள். அன்று கார் இருள். அந்த கார் இருளிலும் என் இதயத்தை பெருநிலவு படர்ந்து கிடந்தது. இன்று பெருநிலவுதான். ஆனால் இதயத்தில் நிலவு இல்லையே, இருள் சூழ்ந்து கிடக்கிறதே. அன்று அவளும் நானும் உணர்ச்சி வசப்பட்டு நின்றோம். ஆனால் அன்று இருவருக்கும் ஒருமித்த உணர்ச்சி இன்றோ இருவருக்கும் பட்ட உணர்ச்சிகள். அன்று அவள் பின்னால் நான் செல்ல, இன்று என் பின்னால் இவள் வர, என்ன சங்கிலி தொடர் போன்ற சம்பவங்கள். வாழ்க்கையே ஒரு சங்கிலி தொடர்தானா என்ற விஷயங்களை வரிசையாக கோத்து பார்த்த கரிகாலன் மனம் மெல்ல மெல்ல சுய உணர்ச்சியை அடையவே அவயவங்களும் அதற்கேற்ப அசைந்தன. தன்னை தழுவி நின்ற செங்கமல செல்வியின் இரு கைகளையும் மெல்ல தன் கைகளால் அகற்றி தன்னை விடுவித்து கொண்டு அவளை நோக்கி திரும்பினான் கரிகாலன். அவள் கண்கள் அவனை ஒரு வினாடித்தான் பார்த்தன. பிறகு நேருக்கு நேர் சந்திக்க சக்தியற்று கீழே தாழ்ந்தன. அவள் உள்ள உணர்ச்சிகளை சந்தேகம் வர புரிந்து கொண்ட கரிகாலன் தன் கரங்கள் இரண்டையும் அவள் தோள் மீது ஆதரவுடன் வைத்தான். பிறகு ஒரு கையால் அவள் கன்னங்களை இருபுறமும் வட்டி தூக்கி கண்களை கூர்ந்து நோக்கி, இது சரியல்ல செல்வி, உனக்கு புரியவில்லையா என்றான். பதிலுக்கு அவள் உதடுகள் ஏதோ முணுமுணுத்தன. ஆனால் குரலின் பலவீனத்தாலோ என்னவோ அவள் என்ன சொன்னாள் என்பது அவன் காதில் விழவில்லை. எதையும் திடமாகவும் விடுக்கெடுக்கென்று பேசக்கூடிய செல்வியின் குரல் உணர்ச்சியால் பலவீனப்பட்டு கிடந்ததை கண்ட கரிகாலன் அந்த பலவீனத்தை அழிக்க எண்ணி அவள் தோளை ஒரு முறை அசைக்கி, செல்வி, சொல்வதை தைரியமாக சொல்லேன். என்னிடம் உனக்கு பயம் என்ன என்று வினவினான். ஸ்பரிசத்தின் உணர்ச்சி பலமானதுதான். ஆனால் அது அளவுக்கு மீறி போகும்போது மென்மையான உணர்ச்சிகள் உடலை ஊடுருவதில்லை. சாதாரண நிலையை அடைகிறோம். கரிகாலன் கைகள் தன்னை பலமாக அசைக்கியதாலும் கன்னத்தை பிடித்து தூக்கியதாலும் ஓரளவு சாதாரண நிலையை அடைந்துவிட்டார் என் ராஜராஜன் மகளும் அவனை விட்டு சிறிது விலகி நின்று, உங்களிடம் எனக்கு பயம் எதற்கு என்று பதிலுக்கு ஒரு கேள்வியை வீசினாள். பயம் இல்லாவிட்டால் இறைந்து பேசுவது தானே என்றான் கரிகாலன். ஏதோ சம்பாஷணையை தொடர வேண்டும் என்பதற்காக. எதற்காக இறைந்து பேச வேண்டும்? இங்கே படைகள் திரண்டு நிற்கின்றனவா? அவற்றுக்கு உத்தரவு போட வேண்டுமா? நீங்களும் நானும் தனிமையில் இருக்கிறோம். இங்கே கூச்சலுக்கு அவசியமில்லையே என்றாள் அவள். நான் கூச்சலா போட சொன்னேன்? வேற என்ன சொன்னீர்கள்?
பேசுவதை காது கேட்கும்படி சொல்வதுதானே என்றேன். காதுக்கு ஏதும் பழுதில்லையே, எத்தனை குறும்பு உனக்கு, வாய்ப்படி வரமாட்டேன். வரமாட்டாயா? அவன் அவளை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தான். அவள் பின்னுக்கு நகர்ந்தாள். அவன் கால்களும் துரிதமாக நடந்தன. அவள் ஓடினாள். அவனும் அவளை துரத்தி ஓடி கடைசியாக கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து உறவுகளுக்கு அருகில் நிறுத்தி ஏறு என்றான். எதற்கு? பாசறைக்கு செல்ல வேண்டும். என்ன அவசரம்? உனக்கு என்ன பைத்தியம் பிடித்திருக்கிறதா? பைத்தியம் எனக்கல்ல, உங்களுக்கு தான். காலையில் வேட்டையாட வந்த வாலிபனும் மங்கையும் திரும்ப பாசறைக்கு இருட்டி 1 நாழிகைக்கு பின் சென்றால் என்ன, 10 நாழிகைக்கு பிறகு சென்றால் என்ன, 2-3 தானே என்று சொல்லி சிரித்தாள் அவள். தன்னுடைய நிலைமையை சந்தேகமென புரிந்து கொண்ட கரிகாலன் திக்பிரமை பிடித்து நின்றான். இருவரும் அத்தனை நாழிகைக்கு பிறகு சைனியங்களின் இடையே ஒன்றாக சென்றால் படை வீரர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து செங்கமல செல்வி தன்னை எத்தனை கெட்டான நிலையில் கொண்டு வந்து வைத்து விட்டாள் என்பதை எண்ணி சொல்லவெண்ணாத கோபம் கொண்டான். தன்னை மகனாக ஏற்றுக்கொண்ட அரியன் ராஜராஜன் தான் மருமகன் பதவிக்கு ஏற்பாடு செய்வதாக நினைத்து கொண்டால் தன்னை பற்றி என கேவலமான அபிப்பிராயத்துக்கு வருவார் என்பதை எண்ணியதால் மனம் பெண்ணாகி செல்வியுடன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பலவந்தமாக அவளை குறைவி மீது தூக்கி உட்கார வைத்து தானும் குறைவி மீது ஏறி அரியன் ராஜராஜன் பாசறையை நோக்கி குதிரையை நடத்தினான். செல்வியின் குதிரையும் கரிகாலன் மன ஓட்டத்தை அறிந்து கொண்டது போல அவன் குதிரையை பக்கத்திலே சென்றது. பேசிக்கொண்டும் சிரித்து கொண்டும் காலையில் வேட்டைக்கு வந்த அவ்விருவரும் பேச்சோ சிரிப்போ இன்றி மௌனத்தின் அடிமைகளாக அரியன் ராஜராஜன் பாசறைக்கு போய் சேர்ந்தார்கள். உணர்ச்சி வசப்பட்ட அவ்விருவரது வாய்கள் பேசவில்லையே தவிர உள்ளங்கள் பேசிக்கொண்டிருந்தன. ஏதோ 2 பதுமைகள் போல கூடாரங்களுக்கிடையே சென்ற அந்த இருவரையும் படை வீரர்கள் பார்த்ததோ கிசு கிசு என்று பேசிக்கொண்டதோ உள்ளங்களின் உணர்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்த அவ்விருவரின் கண்களிலோ காதுகளிலோ படவில்லை. நேராக தங்கள் இருப்பிடத்துக்கு சென்ற அவ்விருவரும் மாளிகையின் வாசலிலேயே பிரிந்து உள்ளே சென்றார்கள். அன்று இரவின் உணவு இருவருக்கும் வேம்பாய் இருந்தது. ஆனால் படுக்க சென்ற பின் ஏற்பட்ட தனிமையில் மட்டும் பெருத்த வித்தியாசம் இருந்தது. பஞ்சனையில் தனியே படுத்து கிடந்த செங்கமல செல்வி சாளரங்களை திறந்து வைத்து கொண்டு வானத்தில் ஓடிய வெண்மதியை நோக்கி கொண்டிருந்தாள். காற்றில் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவள் உள்ளத்துக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது. அப்பா, பார்வைக்கு மெல்லியதா இருக்கும் அவர் உடல் எத்தனை இரும்பாயிருக்கிறது. அதை சுற்றி வளைத்த என் கைகள் எவ்வளவு வலி எடுத்து விட்டன. நான் அவர் கன்னத்தில் என்று நினைத்து கொண்டு போன அவள் சிந்தையை வெட்கம் சிறிது அறுத்தது. ஆனால் மீண்டும் நினைவை தொடர்ந்தாள். எதற்காக அவர் என் கன்னத்தை அப்படி பிடித்து உயர்த்தி கண்களை பார்த்தார்? ஆமாம், அது என்ன, நான் குழந்தையா? என்னை அத்தனை சுலபமாக தூக்கி குதிரையின் மீது உட்கார வைக்க நானும் பயிற்சி செய்தாலும் ஆண்களை விட எனக்கு பலம் குறைவுதானோ? ஆகா, அவர் பேசிய அழகு! இது சரியல்ல செல்வி, உனக்கு புரியவில்லையே. என்ன அசட்டுத்தனமான கேள்வி என்று பல விதமாக சிந்தித்த அவள் நித்திரை வராமலே பஞ்சனையில் இல்லை இன்ப அலைகளில் புரண்டாள். ஆனால் கரிகாலன் எண்ணங்கள் வேறு திசையில் ஓடிக்கொண்டிருந்தன. காற்றின் நிகழ்ச்சிகள் அவன் இதயத்திலே பேரதிர்ச்சியை விளைவித்திருந்தன. சூடாமணி விகாரத்தில் தான் நன்றாக வளர்க்கப்பட்டதற்கு காரணபூதனான அரியன் ராஜராஜனுக்கு துரோகம் செய்வது எந்த தர்மத்துக்கும் ஒவ்வாது என்று முடிவுக்கு வந்தான் கரிகாலன். மன்னன் மகளிடம் ஏற்கனவே மனதை பறி கொடுத்து விட்ட அவனுக்கு அந்த கணத்திலே மங்கையருக்கு இடமில்லை என்பதை அறிய அதிக நேரம் பிடிக்கவில்லை. அத்துடன் செங்கமல செல்வியின் மனோநிலையம் அவனுக்கு புரிந்தே இருந்தபடியால் அவன் உள்ளத்தை வேதனையும் நிரம்பி கிடந்தது. உள்ளத்தை ஒருவனுக்கு கொள்ளை கொடுத்த அந்த கிள்ளை மொழியாளின் பிற்கால வாழ்க்கை எந்த வழியில் திரும்பும் என்றும் தன்னை கேட்டுக்கொண்டான். எந்த வழியில் திரும்பினாலும் அவள் பாதை வேறு, என் பாதை வேறு. என் வாழ் விமலாதித்தன் மகளுக்கு அடிமை. ஜெயசிம்மன் ஆதிக்கத்தை வேங்கி நாட்டில் உடைத்து ராஜராஜன் அரியந்திரனை உண்மையான மன்னனாக்கி நிரஞ்சனாதேவிக்கு சாந்தி அளிக்கும் வரையில் என் வாழ்க்கையின் கடமை நிறைவேறாது. அதுவரை காதல் இல்லை, மனமில்லை, எதுவுமே இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான் கரிகாலன். காட்டு நிகழ்ச்சிகள் சிருஷ்டித்த நிலையில் தான் அதிக நாள் அரியன் ராஜராஜன் பாசறையில் தங்கி இருப்பதிலும் அர்த்தமில்லை என்பதை சந்தேகமற புரிந்து கொண்ட கரிகாலன் தன் வாழ்க்கையை போர் பாதையில் தீர்ப்ப
தீர்மானித்தான். இந்த முடிவுக்கு வந்த அவன் சூடாமணி விகாரத்திலிருந்து புறப்பட்ட காரியத்தை அறிவே மறந்தான். பிறப்பு மர்மத்தை அறியும் பணி 2ஆம் பட்சமாயிற்று. அரியன் ராஜராஜன் பாஸ்டரை அடைய அவன் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவன் சித்தத்திலிருந்து மறைந்து எப்படியாவது அந்த பாஸ்டரை விட்டு அகன்றால் போதும் என்ற தீர்மானத்துக்கு வந்த அவன் மறுநாளே அதை பற்றி அரியன் ராஜராஜனிடம் பிரஸ்தாபிக்கவும் முற்பட்டான். மறுநாள் உணவு அருந்தும் வேளையில் மெல்ல பேச்சை துவக்கிய கரிகாலன், தந்தையே, போர் பயிற்சியை நான் எப்பொழுது பெறுவது என்று கேட்டான். எங்கேயோ யோசித்து கொண்டு உணவருந்தி கொண்டிருந்த அரியன் ராஜராஜன் இந்த கேள்விக்கு காதில் விழுந்ததும் சரையலென நிமிர்ந்து தன் கூறிய விழிகளை கரிகாலன் மீது நாட்டி, என்ன போர் பயிற்சியா? உனக்கு போர் பயிற்சி அளிக்கப்படவில்லை என்று ஆச்சரியத்துடன் வினவினான். இல்லை தந்தையே என்றான் கரிகாலன். இதை கேட்ட அரியன் ராஜராஜன் தன் விழிகளை கரிகாலனிடமிருந்து தன்னுடைய மற்றொரு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த செங்கமல செல்வி மீது திருப்பி, செல்வி, இவனுக்கு நீ பயிற்சி அளிக்கவில்லையா என்று வினவினான். செங்கமல் செல்வி கண்களை மேலுக்கு தூக்காமலும் தந்தையையோ கரிகாலனையோ பார்க்காமலுமே பதில் சொன்னால், பயிற்சி அளிக்கிறேன், தினம்தான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றேன். இதை கேட்ட கரிகாலந்தொழில்களில் சிறு நகை அருவியது. பயிற்சி கிடைக்கிறது தந்தையே, ஆனால் நான் விரும்பும் பயிற்சி அல்ல என்று கரிகாலன் பேச்சில் சிறிது விஷமும் கலந்திருந்தது. மிக தீட்சணியமான புத்தியுடைய அரியன் ராஜராஜன் அந்த இருவருக்கும் இடையில் ஏதோ மனத்தாங்கள் இருக்கிறது என்பதை புணர்ந்து கொண்டாலும் அது என்ன என்று அறிய மாட்டாதவனாய் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கடைசியாக கரிகாலனை நோக்கி, நீ விரும்பும் பயிற்சி எது கரிகாலா என்று வினவினான். சோழர் படைத்தலைவன் கண்கள் தன்னையும் செல்வியையும் மாறி மாறி பார்த்ததையும் அவற்றில் எழுந்த சந்தேக சாயையும் கவனித்த கரிகாலன் அவனிடம் அதிக கேள்வியை வைத்துக் கொள்வதில் பேராபத்து இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு பேச்சை வேறு திசையில் திருப்பி, தந்தையே, செல்வி மீட்போர் பயிற்சி அளித்திருக்கிறாள். வேறு சில படைத்தலைவர்கள் வேல் எறிவதையும் யானையை நடத்தும் முறையையும் கற்பித்திருக்கிறார்கள். ஆனால் படைகள் அணிவகுப்பு, அவற்றை நடத்தும் முறைகள் இவற்றை யாரும் கற்பிக்கவில்லையே என்றான். அரியன் ராஜராஜன் உணவை முடித்து கொண்டு எழுந்து சிறிது நேரம் அறையில் நடமாடிக்கொண்டே கரிகாலனை நோக்கினான். கடைசியாக அவன் வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் மிக நிதானமாக வெளிவந்தன. கரிகாலா, படைகளை நடத்தும் முறைகளை கற்பிக்க நான் ஏற்பாடுகளை செய்யாததற்கு காரணம் இருக்கிறது என்றான் சோழர் படைத்தலைவன். என்ன காரணம் என்று கேட்டான் கரிகாலன். காரணத்தை சொல்ல முடியாது. ஏன்? அதில் பல அரசியல் சிக்கல்கள் பிணைந்து கிடக்கின்றன. காரணத்தை சொல்லவும் முடியாது, படைகளை அணிவகுத்து நடத்த கற்பிக்கவும் முடியாது. உங்கள் பேச்சு விசித்திரமாயிருக்கிறது. படைகளை அணிவகுத்து நடத்துவது என் பிறப்புரிமை. இதை நான் பயில வேண்டும் என்று சூடாமணி விகார தலைவர் சொன்னாரே, அது அவர் அபிப்பிராயம். அப்படியானால் இந்த இடத்திலிருந்து செல்ல எனக்கு விடையளியுங்கள். எங்கு போக போகிறாய்? வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இடத்திற்கு. அப்படி இடம் இருக்கிறதா? ஏன் இல்லை? வேங்கி நாடு இல்லையா? அரியன் ராஜராஜன் மீண்டும் கரிகாலனை உற்று பார்த்து பெருமூச்சு விட்டு, கரிகாலா, விதி விசித்திரமானது. என் வாயை கட்டியதோடு இல்லாமல் உன் வாழ்க்கையும் என்னோடு பிரிந்து விட்டது. அதற்கு நான் படியத்தான் வேண்டியிருக்கிறது. உன்னை நான் இங்கிருந்து அனுப்ப முடியாது. ஆனால் போர் பயிற்சி அளிக்கிறேன், ஒரு நிபந்தனையின் மேல் என்றான். நிபந்தனை என்ன தந்தையே? உன் பிறப்பு மர்மத்தை அறிய எந்தவித முயற்சியிலும் நீ ஈடுபடக்கூடாது. இதற்கும் நான் படைகளை நடத்த பயிற்சி பெறுவதற்கும் என்ன சம்பந்தம்? நிரம்ப இருக்கிறது. மேற்கொண்டு எதுவும் பேசாதே. நிபந்தனைக்கு வேறு வழிதான் இல்லையே என்று பதில் சொன்ன கரிகாலன் அரியன் ராஜராஜன் கேட்டபடி ஆணையிட்டு கொடுத்தான். அந்த ஆணையிட்ட மறுநாளே கரிகாலனை தனது பாசுரையிலிருந்து படைகளின் முன்னணிக்கு அனுப்பி வைத்தான் அரியன் ராஜராஜன். முன்னணிக்கு அனுப்பி வைத்தான் அரியன் ராஜராஜன். படைகளின் அணிவகுப்பை பற்றி 8 சுவடிகளில் ஏராளமாக படித்திருந்த கரிகாலன் அவர்களிடம் பயிற்சி பெற்றதோடு அல்லாமல் அவர்கள் வியூகங்களை அமைக்கும் முறைகளில் இருந்த குறைபாடுகளையும் உணர்ந்து கொண்டான். படை அணிவகுப்பில் அவனுக்கு இருந்த பேரறிவை கண்டு வியந்து போன அரியன் ராஜராஜனின் உப தளபதிகளும் இவனுக்கு எதற்காக பயிற்சி என்று தங்களுக்குள்ளேயே விவாதித்து கொண்டார்கள். இந்த விஷயம் அரியன் ராஜராஜன் காதுக்கும் எட்டவே தன்னுடைய மந்திர ஆலோசனை சபையிலும் கரிகாலனுக்கு இடம் கொடுத்தான் சோழ படைத்தலைவன். வேங்கி நாட்டின் மீது எப்படி படையெடுப்பது, எந்த இடத்தில் தாக்குவது என்பதை பற்றிய மந்திர ஆலோசனை அது.
அந்த மந்திர ஆலோசனை மண்டபத்தில் சோழர் படைத்தலைவர்கள் எல்லோருமே கூடியிருந்தார்கள். பிரம்ம தேசத்தை ஆண்டவனும் ராஜேந்திர சோழ தேவனின் அத்தை குந்தவியின் கணவனும் ராஜேந்திர சோழதேவன் பிரதான படைத்தலைவர்களில் ஒருவனுமான வள்ளுவரையின் வந்தியத்தேவனும் கரிகாலனால் பல உபத்திரவங்களுக்கு ஆளானவனும் பிரம்மாண்டமான சரீரம் படைத்தவனுமான பிரம்மமாராயணம் கூட அந்த சபையிலே வீற்றிருந்தார்கள். அந்த சபையிலே கையிலே ஒரு கரி துண்டை எடுத்துக்கொண்ட அரையன் ராஜராஜன் எதிரே இருந்த மரப்பலகையில் வேங்கி நாடு இடைத்துறை நாட்டு இடங்களை கோடுகளாக இழுத்து சோழர் படைத்தலைவர்கள் எந்த இடத்தில் தாக்க வேண்டும் என்பதை விவரிக்கலானான். இதோ இருக்கிறது வேங்கியின் தலைநகர். ஏதோ இருக்கிறது இடைத்துறை நாடு. இரண்டுக்கு மத்தியில் கிருஷ்ணா நதியின் சரிபாதி இடத்தில் அக்கறையிலும் இக்கரையிலும் படைகளை நிறுத்தினால் இடைத்துறை நாடும் வேங்கி நாடும் துண்டித்து போகும். அப்படி துண்டித்த பிறகு படைகளின் இரு பகுதிகளும் கிழக்கிலும் மேற்கிலும், அதாவது நேர் எதிர் திக்குகளில் நகர்ந்தால் வேங்கியையும் இடைத்துறை நாட்டையும் ஏக காலத்தில் தாக்கலாம் என்ற அரியன் ராஜராஜன் மற்ற படைத்தலைவர்களை திரும்பி பார்த்தான். அரையன் ராஜராஜன் போர் திட்டத்தை படைத்தலைவர்கள் ஆமோதித்தார்கள். ஆனால் அந்த தலையாட்டம் அடுத்த வினாடி நின்றது. ஏதோ பெரிய இடியே அந்த மந்திர ஆலோசனையின் தலையில் விழுந்து விட்டது போன்ற உணர்ச்சி சபையில் ஏற்பட்டது. இந்த திட்டத்தில் ஒரு குறை இருக்கிறது என்று நீரில் விழுந்த கல்லை போல அமைதியாக குலைத்தது ஒரு மெல்லிய குரல். ஈட்டிகள் போன்ற 20 கண்கள் கரிகாலன் மீது பாய்ந்தன. போரை கண்ணால் கூட பார்த்திராத இந்த சிறு பயலுக்கு என்ன துணிவு! பல போர்களை கண்டு வெற்றி வாங்கி சூரிய அரையன் ராஜராஜ திட்டத்தில் குறைபாடு காண என்று அவர்கள் உள்ளத்திலே எழுந்த கோப சுவாலை முகங்களிலும் கொழுந்து விட்டு எரிந்தது. இன்னும் ஒரு முறை வாயை திறந்தால் வேங்கி நாட்டில் உன்னை வெட்டாத நான் இங்கு வெட்டி போடுவேன் என்று இறைந்து எழுந்த பிரம்மமாராயன் தன் கையை வாளுக்காகவும் கொண்டு போனான்.